வணக்கம். இன்னைக்கு காலையில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு அண்ட் மதியம் லஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் லஞ்ச் மெனு. ஆனால் சிம்பிளாக இருந்தாலும் சூப்பராக இருக்கிற மாதிரிக்கே ஒரு லஞ்ச் மெனு பார்ப்போம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொள்ளு துவையல் தான் அரைக்கிறேன். கொள்ளு துவையலுக்கு 1 கப் கொள்ளு எடுத்தாச்சு. அதிலே கொஞ்சம் புளி, மிளகா வத்தல், பச்சை மிளகா போட்டு நல்லா வறுத்து எடுத்தாச்சு. இப்போ வந்து இஞ்சி, வெள்ளைப்பூடு, வெங்காயம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து நம்ம கொஞ்சம் தேங்காயும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் ஒரு 5-6 வெங்காயம் சேர்த்துருக்கேன், 4 வெள்ளைப்பூடு சேர்த்துருக்கேன், ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள், எண்ணெய் ஊற்றாமல் வறுத்து வச்சுருக்கோம் பாருங்கள். கொள்ளு அதிலே வந்து இப்போ புளியும் சேர்த்து வறுத்துட்டு மிளகா வத்தல் 3 வேளை மிளகா வத்தல், ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கேன், 1 ஸ்பூன் சீரகம் போட்டு நல்லா வறுத்து எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து துவையல் அரைக்க போகிறேன். கொள்ளு துவையல் காலையில் ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு சொன்னேன்ல நான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொள்ளு துவையல் அரைச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ராகி ரொட்டி செய்ய போகிறோம். ராகி ரொட்டி அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு நான் வந்து இப்போ வந்து எண்ணெய் ஊற்றி சீரகம் சோம்பு போட்டிருக்கேன். சோம்பு போட்டு இப்போ வந்து இது நல்லா பொரிஞ்சு வரணும். நம்ம வந்து நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கோம். இது வந்து நல்லா அடுப்பை வந்து சிம்லேயே வச்சுக்கணும். சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டுமே வந்து சாப்பரில் போட்டு இழுத்துருக்கேன். வந்து நான் வந்து சாப்பர்லேயே வந்து கேரட் வந்து கட் பண்ணியிருக்கேன். இதிலே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காளான் இருந்தால் கூட கட் பண்ணி போட்டுக்கலாம். நான் வந்து வரிசையாக உங்களுக்கு ஒன்று ஒரு ரெசிப்பியாக நான் வந்து சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜீரகமும் சோம்பும் நல்லா ஜீரண சக்திக்காக நம்ம கொடுக்குறது. சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டும் பார்த்திங்கன்னா நம்ம ரொட்டிக்கு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. அதே போல் நம்ம வந்து காய்களும் சேர்த்தாச்சு. கேரட்டு சேர்த்துருக்கு, கொஞ்சோண்டு தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன். அதுக்குள்ளே வந்து பாருங்கள், அது ஆறக்குள்ளே நம்ம வந்து தோசைக்கல் நல்லா காய வச்சுக்கிறோம். தேவையான அளவு ராகி மாவு எடுத்துக்கலாம். ராகி மாவு நல்லா 1 கப் எடுத்துக்கிடுவோம். நம்ம நிறையாவே 4 பேர்த்துக்கு நம்ம சுடுறோம் அப்படின்னா 4 ரொட்டி தான் நல்லா பெரிய பெரிய ரொட்டியாக சுட்டுட்டோம் அப்படின்னா நம்ம காலையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்துருக்கோம். காய் வந்து பார்த்திங்கன்னா கேரட் எடுத்துருக்கோம், வெங்காயம் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கோம். அங்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா கொள்ளு துவையலுக்கு ரெடி பண்ணி வச்சாச்சு. அதையும் பாப்பா அரைக்க போகிறா. இப்போ வந்து நம்ம மாவு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வதக்கி வச்சுருக்கோம் பாருங்களா, அந்த பொருளை வந்து சூடாக போட்டுட்டு மாவு ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுறணும். அதுக்குள்ளே நம்ம கொள்ளு துவையல் அரைச்சிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்மளுடைய காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து எப்பயுமே ஹெல்த்தியாக இருக்கணும். ஒரு முட்டை, ஒரு பழங்கள் ஏதாச்சும் ஒன்று சேர்த்து நம்ம எடுக்கிறோம், ஒரு சுண்டல் எடுக்கிறோம் அப்படின்றப்ப நமக்கு வந்து அன்றைக்கி ஃபுல்லாக நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த டயபெட்டிக் பேஷண்ட் அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரிக்கே பயிர் வகைகள் வந்து சேர்க்கணும். மதியத்துக்கு தான் சாதத்தில் தான் சேர்க்கணும் இல்லை, காலையிலே நம்ம சேர்க்கும் போது எல்லாருக்குமே இது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வதக்கி வச்சுட்டு பாருங்கள், வெங்காயம் கேரட்டு மிளகு சீரகம் சோம்பு எல்லாமே போட்டு ஒரு பிரட்டியாச்சு. இப்போ வந்து மாவு பிசையும்போது பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் நெல்லுன்னு தண்ணியாகவே பிணைஞ்சு வச்சுக்கோங்க. ரொம்ப தண்ணி இருக்கக்கூடாது ரொட்டி சுடுறதுக்கு. அதே போல் கொஞ்சோண்டு மாவு வந்து கொஞ்சம் தண்ணியில் வந்து கரைச்சி வச்சுக்கோங்க. அப்போ அதை தெளித்தா தான் வந்து பார்த்திங்கன்னா ரொட்டி வந்து ஒட்டாமல் வரும் கல்லில். 1 ஸ்பூன் மாவு வந்து 1 டம்ளர் தண்ணியில் கலக்கி வச்சுக்கோங்க. அந்த தண்ணியை தெளித்து தான் நம்ம வந்து ரொட்டி வந்து நம்ம தட்டி விடணும். இது உங்களுக்கு பழக்கம் இருக்கிறவங்க அப்படியே வந்து கல் காயம் போட்டுக்கலாம். இல்லைன்னா ஒரு ஈர துணி வச்சு அதில் தட்டி நீங்கள் சாய்ச்சி விட்டிங்கன்னா சூப்பராக வந்துடும். அது ஒரு நாள் உங்களுக்கு பிகினர்ஸ்க்கு சொல்லித்தரேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக அங்கங்கே கோடு போட்டு விட்டு நல்ல சுத்தமான நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அடுப்பை மிதமான சூட்டில் வச்சுட்டு நம்ம வந்து மூடி வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய ராகி ரொட்டி ரெடி ஆகிடும். அதுக்குள்ளே அங்கிட்ட நம்ம ஒரு ஆம்லேட் ஊற்றிக்கிடுவோம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டில் வந்து ஒரு ஆம்லேட் எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி முட்டை கிடச்சி செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். நான் வந்து இப்போ நார்மல் முட்டை தான் செஞ்சுருக்கேன். இப்போ நம்மளுடைய ராகி ரொட்டி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். செம்மையாக காலையில் வந்து நம்மளுடைய பிரேக்ஃபாஸ்ட் சின்னதாக சுடாமல் நல்ல ஒரு தோசைக்கல் அளவுக்கு நல்லா பெருசாகவே சுட்டு விட்டால் ஒரு ஆளுக்கு 1 ரொட்டி தான் சூப்பராக சாப்பிட்லாம். நல்லா காலையில் ஸ்கூல் கிளம்புற குழந்தைகள் காலேஜுக்கு போகிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஹெல்த்தியாக ராகி ரொட்டி அந்த கொள்ளு வந்து துவையல் இன்றைக்கி வந்து நம்மளுடைய ஹெல்த் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பாருங்கள். அது போக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொய்யாக்காய் கட் பண்ணி கொடுத்துருக்கேன். அது போக ஆப்பிள் ஒரு ஆளுக்கு, கொய்யாக்காய் ஒரு ஆளுக்கு, அது போக ஒரு ஆம்லேட், எல்லாருக்குமே ஒரு ஆம்லேட்டு, ஒரு ராகி ரொட்டி, ஒரு துவையல் செமையாக சாப்பிட்டாச்சு. நீங்களும் இதே மாதிரிக்கே ஹெல்த் பிரேக்ஃபாஸ்ட் வந்து செஞ்சு சாப்பிடுங்க. காலையில் மாதிரி ஹெல்த்தியாக சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து நான் ஆப்பிள் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஏதாச்சும் ஒரு ஃப்ரூட்ஸு சேர்த்துக்கிறோம். இப்போ வந்து நம்ம வந்து பயிர் வகைகள் சுண்டல் வகைகளுக்காக நம்ம வந்து கொள்ளு சேர்த்தாச்சு. இல்லை ஒரு நாளைக்கு சுண்டல் சேர்த்துக்கலாம். அது ஒரு நாளைக்கு ஒரு ரெசிபி உங்களுக்கு நான் போடுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் கொடுக்குற எல்லாமே உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா காலையில் வந்து பாப்பாவுக்கு வந்து குருவி இதெல்லாம் வர்றது அவளுக்கு ரொம்ப சந்தோஷம். அணில் குருவி எல்லாம் அவளுக்கு ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க.
அவள் வந்து கதவை திறக்கறதுக்கு முன்னாடி அவங்களாம் வந்து நின்றாங்க. நல்லா நிறைய பிஸ்கட்டு அது இதுன்னு வச்சு தனியாக அவங்களுக்கு ஒரு பட்ஜெட்டை போட்டு வாங்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பா வந்து இன்றைக்கி மார்க்கெட் போயிட்டு வந்துட்டாங்க. ஸோ அதெல்லாம் காய்கள்லாம் எடுத்து அடுக்கிக்கிட்டு இருந்தேன். எனக்கு கொஞ்சம் வெளி வேலை இருந்துச்சு. நான் வரக்குள்ளே அப்பாவும் மகளும் சேர்ந்து காயெல்லாம் வாங்கிட்டு வந்து அடுக்கி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி நீட்டாக எடுத்து வச்சுட்டாங்க. சரி இன்றைக்கி காய்கள்லாம் நிறையா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வெஜிடபிள் வச்சு நம்ம வந்து ரெசிபி செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சிம்பிளான லன்ச் மெனு. இது வந்து நான் ஆரம்பிக்கும் போது பார்த்திங்கன்னா ஒரு 12 மணிக்கு தான் ஆரம்பிக்கிறேன். ஒரு மணி நேரத்தில் இந்த லன்ச் வந்து நம்ம முடிச்சிடலாம். ரொம்ப சுறுசுறுப்பாக நம்ம காலையிலேயே நீங்கள் வந்து டிஃபன் ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்னம்மா நான் வரதுக்குள்ளேயும் சமைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க? ஆமாம், நேரம் ஆயிடுச்சுல, மணி ஆயிடுச்சு பாரு, மணி 1 மணி ஆயிடுச்சு. ஆமாம், நான் வந்து கதவு திறந்தே பின்னாடி பாரு பூரா டிராக்டரு எல்லாம் போயிட்டுருக்கு, ஏதோ வேலை நடக்குது போல. லேட்டாக வந்தது லேட்டு, ப்ரேயர் முடிக்க லேட் ஆகிடுச்சு. எப்போயும் காலையிலே சமையலை முடிச்சிருவேன். சரி இன்னைக்கு ஒன்றும் பசி எடுக்கிற மாதிரி இல்லை. ஆமாம், காலையிலேருந்து பசியே எடுக்கலை. சரி கடகடன்னு இப்போ ஒரு சமையல் செஞ்சுருவான். மண் பாத்திரத்தில் இன்றைக்கி சமைக்கிறீங்க? இன்றைக்கி வந்து மருந்து குழம்பு செய்கிறேன். நான் பூண்டு வெங்காயம்லாம் போட்டு மருந்து குழம்பு. இன்றைக்கி வந்து ஒரு சிம்பிளான ஒரு லன்ச் மெனு பார்ப்போம் இன்றைக்கி. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மருந்து குழம்பு வந்து மண்சட்டியில் தான் நம்ம சமைக்கும் போது டேஸ்ட்டாக இருக்கும். மருந்து குழம்பு வச்சுட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மருந்து குழம்பு பொடி வந்து ஆர்டர் நிறையா இருக்குது. வீட்டுக்கு எடுத்து வச்சதே கொஞ்சம் தான் இருக்குது. அதனால் போட்டு எல்லாத்தையும் கால் பண்ணிவிட்டு அடுத்த ஒரு செட்டு அரைக்க போகிறேன். ஆர்டர் இருக்கு, வேணுன்றவங்க ஆர்டர் கொடுங்க. வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறோம், நம்மளோட இன்ஸ்டாகிராம் நம்பர் கொடுத்துருக்கோம். எல்லாமே நீங்கள் வந்து அதில் ஆர்டர் கொடுங்க. இந்த மருந்து குழம்பு பொடி வந்து நம்ம வெள்ளைப்பூண்டு வெங்காயம் எல்லாம் போட்டு தக்காளி அரைச்சி ஊற்றி லைட்டாக புளி ஊற்றிக்கிறோம்னா நம்ம மருந்து குழம்பு பொடியை போட்டு வதக்கி நம்ம வந்து கரெக்டாக வைக்கலாம். இது பேறுகாலானவங்களுக்கு சாப்பிடலாம், எல்லாருமே சாப்பிடலாம். பீரியட்ஸ் வந்து சரியாக போகாமல் இருக்குது, எனக்கு வந்து இந்த 40 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கும், அவங்களாம் இந்த மருந்து குழம்பு சாப்பிட்டாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். முக்கியமாக எல்லாருமே இது வந்து உடம்புல இருக்க எல்லா கழிவும் வெளியேறிடும், சுறுசுறுப்பாக இருக்கும். தேவையில்லாத கொழுப்பு இதெல்லாம் கரைஞ்சிடும். இதில் சேர்த்துருக்கிறது கிட்டத்தட்ட வந்து ஒரு 27 மூலிகை சேர்த்துருக்கேன். 27 மூலிகை சேர்த்துருக்கேன். எல்லாம் சேர்த்து நாங்கள் இடித்து இந்த மருந்து வந்து தயார் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம டக்குன்னு என்ன செய்யலாம், நம்ம வந்து மணிக்கை குழம்பு இது மட்டும் இல்லை, டக்குன்னு ஒரு சாம்பார் வைக்கிறோம்னா ஒரு மருந்து குழம்பு செஞ்சு வச்சோம். இந்த குழம்பு வந்து பார்த்திங்கன்னா 1 வாரம் ஆனாலும் கெட்டு போகாது. 4 பேருக்கு சமைக்கிறோம்னா இந்த அளவுக்கு போட்டால் போதும். 4 பேருக்கு ஒரு ஸ்பூன் தான் செமையாக இருக்கும். இதை வந்து இன்னும் பார்த்தீங்கன்னா சரியான ஜீரண சக்தி இல்லை, நம்ம சாப்பிட்டது நெஞ்சிலே நிற்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க பாரு. அவங்க வந்து என்ன செய்யலாம், இந்த மருந்து பொடி கொஞ்சோன்னு எடுத்து தேன் ஊற்றி சின்ன கிணத்துல வச்சு தேன் ஊற்றி தேன் அப்படியே பெரட்டி உருண்டை மாதிரி பிடிச்சி கொஞ்சம் கருப்பட்டி உடச்சி அதில் போட்டுக்கிறோம். போட்டு அதை உருட்டி அப்படியே வாயில் போட்டு மருந்து இது கொஞ்சம் வெறுவெறுப்பான தண்ணி குடித்தாங்கன்னா இந்த மருந்து வந்து நல்லா ஜீரண சக்தியை கொடுக்கும். புளி கரைச்சலுக்கு ரொம்ப ஊற்றக்கூடாது, லைட்டாக தான் ஊற்றணும். இப்போ நம்மளுடைய மருந்து குழம்பு பொடி போட்டு லைட்டாக புளி கரைச்சல் ஊற்றிருக்கேன். புளி வந்து கொஞ்சம் 1 வாரம் ஆனாலும் குழம்பு கெட்டு போகாமல் இருக்கும். அது போக நம்மளுடைய வீட்டில் அரைச்ச குழம்பு பொடி, குழம்பு பொடி நிறைய ஆர்டர் நிற்கிதோ கொடுக்காமல் இருக்கும். குழம்பு பொடி கிளைமேட்டே மாறி மாறி அடிக்குது. மிளகா வத்தல் பார்த்தீங்கன்னா ராம்நாட்லேருந்து ஆர்டர் போட்டாச்சு. மிளகா வத்தல் இன்னும் நமக்கு வரல. அந்த சைடு வந்து அதிகமாக வந்து பனி ரொம்ப கொட்டுது, நிறைய வத்தல் பூச்சி வத்தல் ஆயிடுச்சு அப்படின்னாங்க விவசாயிங்க வந்து. ஸோ இந்த தடவை நான் வந்து ராம்நாடுக்கு நேரடியாகவே போய் வாங்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஓகே, எப்பயுமே லாரியில் போட்டு விட்டுருவாங்க. போகும்போது அந்த வீடியோவே நம்ம சேர்த்து சரி எடுத்துக்கோ, நீ என் கூட வந்து எடுத்துக்கோ. சரி, எனக்கு அந்த அளவுக்கு யாபமும் இருக்காது, பொறுமையும் இருக்காது. உனக்கு வேணா நீ வந்து வீடியோ எடுத்துக்கோ. அவ்வளோதான், குழம்பு ரெடியா? குழம்பு அவ்வளோதான், உப்பு போட்டு கொதிக்க விடணும். மருந்து குழம்பு வைக்கிறோம். கொத்தவரங்காய் வந்து பொரியல் வைக்கிறேன். கொத்தவரங்காய் வாய் உலகுது உங்களோட சேர்ந்து. கொத்தவரங்காய் பொரியல், இதுக்கு தக்காளி தேவையில்லை. இது வந்து நான் கொஞ்சம் ஒரு மசாலா அரைச்சி வைப்பேன், நீங்கள் அது மாதிரி வைங்க, சூப்பராக இருக்கும். சுரக்காவும் சிறுபருப்பும் போட்டு ஒரு கூட்டு வைக்கிறோம். அது போக மல்லி துவையல் அரைக்கிறேன். மல்லி துவையல், ஆமாம், பருப்பு கூட்டு, ஒரு கொத்தவரங்காய் பொரியல் ஒன்று, ஒரு துவையல், ஒரு குழம்பு, தயிர். இதுதான் நம்மளோட இன்றைக்கி சிம்பிள் லன்ச் மெனு. எப்படி செய்யலான்னு வாங்க பார்த்துடலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். நான் செய்கிறது எல்லாமே ஆர்டர் எடுத்து நாங்கள் சமைக்கிறவங்க, அதனால் யாராச்சும் ஆர்டர் கொடுத்தாலும் நாங்கள் சமைச்சு கொடுப்போம்.
அதனால் என்னோடய சமையல் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி ரிசல்ட் இருக்குன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக சொல்கிறோம். ஆன் பண்ணியிருக்கேன். கொத்தவரங்காய் வந்து சின்ன குக்கரில் ஒரு விசில் மஞ்சத்தூள் உப்பும் போட்டு ஒரு விசில் வச்சு எடுத்துக்கிடுவோம். ரொம்ப வேக வேண்டாம், இது 2 விசில்லாம் வந்துடக்கூடாது. எது கொத்தவரங்காய் மட்டும் வேக வைக்கிறீங்க? ஆமாம், அதில் ஒரு நார் சத்து இது நிறைஞ்சது கொஞ்சம் வந்து ஒரு இது வந்து அவிச்சு மேலே இதை இருத்துடணும். கொஞ்சமாக உப்பு போட்டு கொஞ்சம் லைட்டாக மஞ்சத்தூள் போட்டு நான் போய்கிட்டே இருந்துக்கிட்டேன். வீடு யாராச்சும் கட்டிக்கிட்டு இருக்காங்க? நிறையா கட்டுறாங்க இந்த சைடு. ஒரே ஒரு விசில் ஓகேவா? ஓகே. வந்து சொரக்காயும் பருப்பும் போட்டுட்டேன். கொத்தவரங்காய் வேக வச்சு எடுத்தாச்சு. இது வந்து ஒரு விசில் வச்சு எடுத்துக்கிறோம். நான் வந்து சிறுபருப்பு போட்டுக்கலாம், இல்லை துவரம்பருப்பு போட்டுக்கலாம், எதுனாலும் போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து துவரம்பருப்பு தான் போட்டிருக்கேன். சரியா? கொஞ்சம் மஞ்சத்தூள் அவ்வளோதான் போட்டு ஒரு விசில் வச்சு எடுத்துக்கிறோம். இது நல்லாவே குழையட்டும். உப்பு போடக்கூடாது? உப்பு போடலாம், அப்புறமேட்டு போட்டுக்கிறோம். அவ்வளோதான். ஒரு 2-3 விசில் வச்சுவதுக்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சரியா? இப்போ வந்து நம்ம கொத்தவரங்காய் பொரியலுக்கு வந்து கொத்தவரங்காய் வந்து வேக வச்சு எடுத்துட்டேன். இந்த வடிகட்டி வச்சாச்சு. சூப்பர். சரி, இப்போ இதுக்கு ஒரு மசாலா அரைக்கணும், அதை வறுத்து அரைச்சிக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து கொத்தவரங்காய்க்கு ஒரு பொரியல் மாதிரி வைக்க போகிறோம்ல, அதுக்கு ஒரு மசாலா அரைக்கிறோம். பொரியல் மசாலா 2 ஸ்பூன் மல்லி சேர்த்துருக்கேன், 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் சீரகம், ஒரு 1/4 ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன், 3 மிளகா வத்தல், இந்த மாதிரி பார்த்தா கொஞ்சம் தேங்காய் போட்டு இது வெள்ளைப்படம் வந்து சும்மா லைட்டாக தோலோட போட்டுக்கிற வேண்டியது. இதை வந்து மல்லி சீரகம் சோம்பு மட்டும் நல்லா வறுத்துக்கிற வேண்டியது. தேங்காயும் வெள்ளைப்படம் ரொம்ப அதிகமாக வறுக்க வேணாம், நம்ம சூடு மட்டும் ஏறினா போதும். இப்போ இது வந்து ஒரு பொரியலுக்கு ஒரு மசாலா வைக்க. சரியா? ஓகே. இந்த பொரியல் இதுக்கு மட்டும் தானே இல்லை எல்லாத்துக்குமா? இந்த மசாலா வந்து எது போடலான்னா, தனியாக பீன்ஸ் பொரியல் பண்ணுறோம்ல அதுக்கு போடலாம், அவரைக்காய் பொரியலுக்கு போடலாம், இந்த கொத்தவரங்காய் பொரியல் போடலாம். கொத்தவரங்காய் பொரியல் போடும்போது கூட 2 வெள்ளைப்பூடு சேர்த்து போடுவோம். ஏன்னா இது கொஞ்சம் வாயு ஐட்டம், வயசானவங்களாம் சாப்பிடுவாங்க அப்படின்னா வாயு பிடிக்குதுன்னுவாங்க. பட் வெள்ளைப்பூடு வந்து தோல் எடுக்க வேணாம், இப்படியே போட்டு தண்ணி ஊற்றி அரைக்கக்கூடாது, சும்மா 1-2 ஒரு சுற்று அப்படியே போட்டு அரைச்சிக்கிற வேண்டியது. சரியா? ஓகே. இப்போ வறுத்தாச்சு, வறுத்ததை தட்டில் கொட்டி ஆற விட்டுருவோம். சரியா? ஓகே. இப்போ இது ஆறவும் மிக்சியில் பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவோம். 1-2 திரிச்சு எடுத்துகிட்டு வரணும், அவ்வளோதான். சரியா? அதுலேயே வந்து இந்த சட்டில் கொத்தவரங்காயை தாளித்து விட்டுக்கணும். குழம்பு அங்கிட்டு கொதிச்சுட்டே இருக்கணுமா? குழம்பு நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வெளியே வரணும், இன்னும் கொஞ்சம் கொதிக்கணும். கெட்டி ஆகிடுச்சுல்ல, அந்த எண்ணெய் ஊற்றின எண்ணெயெல்லாம் வெளியே வரணும். நான் இந்த குழம்புக்கே வந்து பார்த்தீங்கன்னா 100 கிராம் எண்ணெய் ஊற்றிருக்கேன், நல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். மருந்து குழம்புக்கு நல்லெண்ணெய் தான் மருந்து. சரியா? இப்போ வந்து தாளிக்கிறதுக்கு முன்னாடி மல்லி துவையலுக்கு வந்து வறுத்து எடுத்துக்கிடுவோம். இதுக்கு வந்து ஒரு 4 ஸ்பூன் உளுந்து எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு. இப்போ வந்து ஒரு துண்டு பெருங்காயம் போட்டிருக்கேன், ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம் போட்டிருக்கேன். பெருங்காயம் வந்து தூள் இருந்தாலும் தூள் போட்டுக்கலாம். துவையலுக்கு இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டி பெருங்காயம் சேர்த்தோம் அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எண்ணெயெல்லாம் நடுவில் வரும்போது இந்த பெருங்காயத்தை பொரிச்சு விட்ருவோம். இதெல்லாம் பொரிஞ்சதும் இஞ்சியும் தேங்காயும் சேர்த்துக்குருவோம். இதுவும் நல்லா பொன்னிறமாக வதங்கணும், அப்போ தான் வந்து துவையல் கொஞ்சம் வச்சு சாப்பிட்டா கூட கெட்டு போகாமல் இருக்கும், நாளைக்கும் சாப்பிட்டுக்கலாம். புதினா துவையல், மல்லி, புதினா, கருவேப்பிலை இதெல்லாம் துவையலை அரைச்சி வச்சுக்கிட்டு நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நல்லாயிருக்கும். இப்போ காரத்துக்கு ஒரு 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிடுவோம். இப்போ வந்து புளி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். புதினா கொத்தமல்லி போட்டாச்சு. புதினா போடவே இல்லை, புதினாலாம் கிடையாது, மல்லி கருவேப்பிலை, வெறும் மல்லி துவையல்.
இது மருந்து குழம்பு வச்சு மல்லி துவையல் சாப்பிட்டா சூப்பராக இருக்கும், தேங்காய் துவையல் சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நம்ம இப்போ சொரக்காய் கூட்டு வைக்கிறோம், அதுக்கு ஒரு துவையல் வச்சு சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும். காய் ஒன்று தானே பொரிக்கிறோம், சீனி அவரைக்காய் மட்டும்தான் பொரியல் பண்ணுறோம். காய் நிறையா இருக்குது, அப்புறம் எடுத்து வைக்கவே இன்றைக்கி நேரம் ஆகிப்போச்சு எல்லாம் ஃப்ரிட்ஜில். அவ்வளோதான், மல்லி துவையலை வதக்கிட்டு இதையும் ஆற வச்சு அரைச்சிரு. இந்த சட்டியில் இப்போ கொத்தவரங்காய் தாளித்து விட்டுருவோம். எல்லாத்துக்கும் ஒரு வடை சட்டி எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடாதுல, டக்கு டக்குன்னு வேலையை முடிச்சுருவோம். ஓகே, இப்போ அவ்வளோதான். இதை ஆற வச்சுருவோம் ஒரு தட்டில் கொட்டி. உப்பு போடலாம், உப்பு வந்து இப்போ கடைசியாக தான் போடுறேன் நான். போட்டு ஒரு லைட்டாக அந்த சட்டி சூட்டில் வச்சுட்டு ரூபி நீ அரைக்கும்போது உப்பு போட்டு அரைச்சிடாத, நான் எல்லாமே போட்டேன், உப்பு புளியும் வத்தலை எல்லாமே போட்டேன், நீ எதுவும் போட்டுறாத சரியா? உப்பு பத்தலைன்னா சும்மா சாப்பிடுது, நான் போடுறது கரெக்டாக இருக்கும். இப்போ மருந்து குழம்பு ரெடி ஆகிடுச்சு, மூடியை போட்டு மூடிடலாம். ஓகே, மூடி வச்சாச்சு. நீ அதை எடுத்துகிட்டு போய் ஹாலில் வச்சிரு சாப்பிட்றதுக்கு. சரி, வச்சுருவேன். இப்போ வந்து கொத்தவரங்காய்ச்ச தாளிக்க எண்ணெய் ஊற்றிருக்கேன், கடுகு ஜீரகமும் போட்டிருக்கேன். எல்லாமே நம்ம வந்து அரைச்சிருக்கோம் மசாலாவில், அதனால் அது வந்து காரத்துக்குலாம் எதுவும் போட வேண்டியதில்லை. கடுகு மட்டும் நல்லா கருகி பொரியட்டும், ஏன்னா கடுகு எப்பயுமே நல்லா பொரிய விடணும். கடுகு வந்து பொரியாமல் நம்ம சமைக்கக்கூடாது சரியா? ஓகே. இதுக்கு தேவையான அளவு மட்டும் வெங்காயம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வந்து ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அதில். அப்புறம் கொத்தவரங்காய்க்கு தேவையான அளவு உப்பு இதிலே சேர்த்தாச்சு. கருவேப்பிலை போட்டு நம்ம வந்து குக்கரில் வந்து உப்பு மஞ்சத்தூளும் போட்டு ஒரு விசில் வச்சு ஏற்றுருக்கோம். அந்த கொத்தவரங்காய் இதில் சேர்த்துக்கலாம். அதனால் நான் வந்து மசாலாவுக்கு வந்து கொஞ்சம் எல்லாம் கடைசியாக பார்த்துட்டு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். அரை உப்பு தான் போட்டுருக்கேன். நீங்கள் நான் உப்பு வெங்காயத்தில் போட்டேன்னா நீங்கள் கரெக்டான அளவு போட்டுறாதீங்க. இப்போ இது தண்ணி இந்த வறுத்து பாருங்கள், அந்த தண்ணி வற்றுற அளவுக்கு கொஞ்சம் ஒரு 3 நிமிஷம் நல்லா அடுப்பை ஃபுல்லாக வச்சு சுருள வதக்கி எடுத்துக்கலாம். கொத்தவரங்காய்க்கு நம்ம அரைச்சிருக்கேன். இந்த மசாலா வந்து மறுபடியும் நீங்கள் வந்து வீடியோ பாருங்கள், நான் அளவு வேணால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நான் வந்து இன்றைக்கி வந்து ஒரு நாள் 2 பேர்த்துக்காக சமைப்பேன், எனக்கு என் பொண்ணுக்கும். அப்புறம் திடீர்னு ஒரு நாள் எங்கள் வீட்டுக்காரர் இருப்பாங்க, ஊரில் வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு சேர்த்து சமைப்பேன். அப்புறம் சின்ன பொண்ணு வந்துட்டாங்கன்னா 4 பேர்த்துக்கு சமைப்போம். அப்புறம் யாராச்சும் கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா அவங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா 5-6 பேர்த்துக்கு சமைப்போம். ஸோ அதனால் நான் வந்து ஒரு நேரம் ஒரு இந்த அளவு சமைக்கிறேன்னா அந்தந்த அளவுக்கு தான் போடுவேன். இப்போ நான் வந்து 2 பேர்த்துக்கு சமைச்சிக்கிட்டு இருக்கனால கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே சமைச்சிக்கிட்டு இருக்கேன். இப்போ நீங்கள் நம்மளுடைய குழம்பு பொடி எல்லாமே சின்ன அளவு பெரிய அளவு எல்லாம் வேணும் அப்படின்னா கேளுங்க, உங்களுக்கு அந்த அளவுக்கு தரேன் நான் அடுத்து. இப்போ இந்த மசாலா வந்து பார்த்திங்கன்னா திறக்கும் போதே நல்லா வாசம் கம்மன்னு எப்படி இருக்குது வாசம்? சூப்பராக இருக்குது. சரி, நல்லா பிரட்டியாச்சு. இப்போ நம்ம மசாலாவை போட்டுக்கலாம். இப்போ நம்ம அதனால தான் தனி மிளகா பொடி போடலாம், இல்லைன்னா தனி மிளகா பொடியும் போடலாம். இதை அடுத்த சிம்மில் வச்சுட்டு இந்த மிக்சியில் மட்டும் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் தண்ணி ஊற்றி மிக்சியை ஆல்ரெடி அரைச்சி கொடுப்போம். இப்போ இந்த மிக்சியை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பறிச்சிட்டு வந்திருக்கேன், அதை மட்டும் ஊற்றிக்கணும். வேறு எதுவும் தண்ணி ஊற்றக்கூடாது, ஒரு மாதிரி பிசு பிசுன்னு ஆயிடும் பொரியல் இல்லாமல் இந்த பொரியலுக்கெல்லாம். அப்போ என்ன செய்வாங்கன்னா இரும்பு சட்டியில் வைப்பாங்க, இல்லாட்டி மண் சட்டியில் வைப்பாங்க. அந்த மசாலாலாம் போட்டுட்டு கொஞ்சம் அம்மியை கழுவி அந்த மசாலா வந்து அம்மியில் இடித்து வைப்பாங்க, சூப்பராக இருக்கும். அது கடைசியாக வெள்ளைப்படை இடித்து எல்லா மசாலா பவுடர் மாதிரி ஆக்கி அது மேலே வெள்ளைப்படை தோலோட இடித்து அப்படியே கொண்டு வந்து போடுவாங்க. அப்போ வந்து என்ன செய்வாங்க தெரியுமா, அடுப்பை இரும்பு சட்டியில் வைக்கிறதுனால விறகு அடுப்பை கங்க குறைச்சிட்டு அந்த அனல்லையே போட்டுருவாங்க. ஃபஸ்ட்டு பொரியலை கூட்டு இதாக வைப்பாங்க. இந்த பொரியலை ஃபஸ்ட்டு வச்சு அந்த கொடி அடுப்புன்னுவாங்க, நடுவில் குட்டியாக ஒரு அடுப்பில் வந்து அனல் வந்துக்கிட்டே இருக்கும். எங்கிட்ட அடுப்பு எரியும், நடுவில் கொடி அடுப்பில் சின்னதாக ஒரு அடுப்பில் அனல் மட்டும் வரும்.
இந்த மாதிரி பொரியல், உருளைக்கிழங்கு பொரியல், சேனக்கிழங்கு பொரியல், இந்த பொரியல் என்னச்சுன்னா இந்த கொடி அடுப்பில் நடுவில் வச்சு விட்டுருவாங்க. இது நல்லா மசாலாவும் அந்த காயும் நல்லா ஒன்றுக்கு ஒன்று நல்லா பிறண்டு அப்படியே பொரியலாக வந்துடும். இதோட ரசம் வைப்பாங்க, சாம்பார் வைப்பாங்க, உப்பு சாம்பார் வைப்பாங்க, பிதுக்கு முச்ச சாம்பார், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் சின்ன பிள்ளைல சாப்பிடும்போது இந்த மசாலாலாம் இப்போ யாருமே அரைக்க மாட்டேன்றாங்க. சும்மா என்ன செய்கிறாங்க, மஞ்சத்தூள் போட்டு மிளகாத்தூளை போட்டு பச்சை மிளகாயை போட்டு வதக்கி விட்டு இந்த காயை போட்டு அப்புறம் கடைசியாக தேங்காய் பூவை போட்டு இறக்கிடுறாங்க. அப்படி வைக்கக்கூடாது. இந்த மாதிரி வச்சிங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் வந்து ஓயாமல் நீ ஹோட்டலுக்கு போகவே மாட்டீங்க. வீட்டில் நீங்கள் தான் அப்போ நல்லா சமைக்கிற நல்ல பாராட்டு கிடைக்கும் உங்களுக்கு. தொடர்ந்து சமைக்க ஆரம்பிச்சிடுவீங்க. எங்கள் வீட்டில் இருக்கும்போது எங்கள் அம்மாவும் நல்லா சமைப்பாங்க, எங்கள் அம்மாவோட அம்மாவும் நல்லா சமைப்பாங்க. இதில் ஃபஸ்ட்டு இடம் பிடிக்கணும் எங்கள் அம்மா. இதை எதை தொட்டாலும் சொல்லுவாங்க, ஒரு சில பெண்களுக்கு வந்து மண்ணு கூட பொண்ணாக ஆகணும். அந்த இடத்துல வந்து எங்கள் அம்மாயி வந்து முதலிடம் பெறுவாங்க. ஏன்னா எதை வச்சாலும் சரி ஒரு சோம்பேறித்தனம் இருக்காது. இப்போ நம்மளாம் சமைக்கும்போது பாரு, அடுப்பை சுற்றி எப்படி பாத்திரம் குப்பையை வச்சுக்கிட்டு இருக்கோம். என்ன செய்வோம், சமையல் முடிச்சது விளக்கணும். அவங்க அப்படி கிடையாது. அடுப்பை இங்கே வச்சு விட்டு பாத்திரம் ஒன்று ஒன்று சேர விளக்கி வெயிலில் கொண்டு போய் வெளியில் வச்சுக்குவாங்க. சமையலை முடித்த உடனேயே அந்த வேலை காஞ்சதெல்லாம் எடுத்து அதை வைக்கிற இடத்துல வச்சுருவாங்க. அடுப்பெல்லாம் தொடச்சி விட்டுருவாங்க, கோலம் போட்டு. அதுப்போல் அப்படி நம்மளாம் லேட்டாலாம் சமைக்க மாட்டாங்க. நான் போய் காலையே அரைச்சிட்டு வந்துடுவேன். அரைச்சிட்டு வந்துடுறியா? வந்து அந்த அடுப்பை சிம்மில் வச்சுட்டு பொரியலை தூக்கி அங்கே போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம சொரக்காய் கூட்டை தாளித்து விட்டுக்கலாம். நான் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு வடைச்சட்டி வச்சுட்டு தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து கடுகும் சீரகமும் போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டாச்சு. வெங்காயம் சேர்த்துக்கலாம். இந்த கடுகு, வெங்காயம், பச்சை மிளகாய் சட்டியை விட்டு பாஞ்சு வெளியே வந்துடுச்சு. பச்சை மிளகாய், தக்காளி, இப்போ வந்து பெருங்காயத்தூள் போட்டுக்கிறோம். நம்ம பருப்பை வந்து வேக போடும்போது பெருங்காயம் போடலாம், அதனால் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்குவோம் பெருங்காயத்தூள். கொஞ்சமாக நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு பொடி அதிகமாக வேணால் ஒரு 1/2 ஸ்பூன், சும்மா டேஸ்ட்டுக்கு ஒரு வாசத்துக்கு மட்டும். அதை எண்ணெய்க்குள்ளே போட்டு நம்ம வதக்கி விட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். சொரக்காயும் துவரம் பருப்பும் வேக வச்சு வச்சுருக்கோம், அதையும் தூக்கி ஊற்றிடலாம். சரியா? இந்த பருவை எப்படி வெந்திருக்குன்னு. உங்களுக்கு தேங்காய் அரைச்சி ஊற்ற விருப்பம் இருக்குது அப்படின்னா தேங்காய், சின்ன வெங்காயம், ஜீரகம் இதை மட்டும் அரைச்சி ஊற்றிக்கலாம். பட் நான் இன்றைக்கி தேங்காயெலாம் அரைச்சி ஊற்றலை, இப்படியே தான் வைக்க போகிறேன். இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நாங்கள் துவரம் பருப்பும் சொரக்காயும் போட்டு ஒரு 2 விசில் வச்சு இறக்குறேன். நீங்கள் பாசிப்பருப்பு வேணாலும் போட்டுக்கலாம், பச்சை பாசிப்பயிறு போட்டு வச்சாலும் இந்த கூட்டு நல்லாயிருக்கும். அது ஒரு நாளைக்கு வச்சு காட்டுறேன். இப்போ வந்து நம்ம பருப்பு வேக வச்சுருக்கு. ரூபா இப்படியே சாதத்தை வைக்கிறியா குக்கரில்? தானே சாதம் மஞ்சளாக இருக்குமா? பரவாயில்ல விடு, பருப்பு தானே டக்குன்னு வச்சு நம்ம 2 தானே கொஞ்சமாக வை. இப்போ நம்மளுடைய சொரக்காய் கூட்டு சூப்பராக ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. அது கொத்தவரங்காவும் ஆஃப் பண்ணிவிட்டேன் நான். நல்லா பொரியல் நல்லா கமன்னு வாசம் வந்துருச்சு. தேங்காய் அரைச்சி ஊற்ற விருப்பம் இருந்தால் தேங்காய், சீரகம், சின்ன வெங்காயம் நல்லா அம்மியில் முடிஞ்ச அளவுக்கு அரைச்சி அப்படியே சின்ன வெங்காயத்தை 1-2 தட்டி தூவி கொதிக்க விடலாம். நான் இன்றைக்கி அவ்வளோது வைக்கலை, ஏன்னா எனக்கு சாப்பிட ஆள் இல்லை, அதனால் நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வச்சுருக்கேன். நீ தேங்காய் அரைச்சி ஊற்றினோம்னா நிறையா வந்துடும். ஸோ இந்த பருப்பும் இந்த சொரக்காயுமே நல்லா வெந்து சூப்பராக வந்துருச்சு. அப்படியே சாதத்துலேயும் இதை போட்டு சாப்பிடலாம். நல்லா நெய் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா செம சூப்பராக இருக்கும். இப்போ பருப்பு கூட்டு ரெடி ஆகிடுச்சு, அதையும் இறக்கிக்கலாம். சட்டிக்கு பின்னாடி தான் போய் இப்போ சொரக்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. சரியா? இப்போ உனக்கு சாப்பிட எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாம். கரண்டி தண்ணி இதை வந்து நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடணும். இப்போ கொஞ்சமாக உனக்கு மருந்து குழம்பு. சரியா? இப்போ பொரியல்.
கொத்தவரங்காய் பொரியல். ஓகேவா? சாதம் ரெடி. ஓகேவா? நம்மளுடைய மல்லி துவையல், சூப்பரான மல்லி துவையல், சுரக்காய் பருப்பு கூட்டு, கொத்தவரங்காய் பொரியல். இன்றைக்கி ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மருந்து குழம்பு. மருந்து குழம்பு வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது. அதனால் நீங்கள் பாருங்கள். அப்படி இன்னும் வேணுனாலும் சொல்லுங்கள். அந்த அடுத்து வந்து பொடி அரைக்க போகிறோம், அதை சேர்த்து உங்களுக்கு அந்த பொடி தந்துடுறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நம்மளுடைய சிம்பிள் லஞ்ச் மெனு எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்குன்னு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள். இன்னும் ஒரு அப்பளம், பொரிச்ச அப்பளம், ஒரு சைடை ஒட்டையை போட்டு வச்சுருக்கா. சாப்பிட்டுட்டியா பொரிக்கும் போதே? இந்த அப்பளம் சாப்பிட்டுக்கோ. ஓகே. சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு வீடியோ சொல்லு எல்லாத்துக்கும்.